இந்த ஆன்சர்ல இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவ கொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்டுல வந்து விஷம் கலக்கறதுக்கு ரூ. 1,00,000 பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கெழுவிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கெழுவியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 பணத்துக்கு ஆசைப்பட்டு, அதாவது யாரா இருந்தாலும் செய்ய தானே போறாங்க. நம்மளே செஞ்சுட்டு நம்மளே பணம் வாங்கிக்கலாம். ஏன்னா 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் ஆனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால சம்பாதிக்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டா, எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒத்துக்கிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட சாப்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலக்க ஆரம்பிச்சுறாங்க. இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல நம்ம இலக்கியா. அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த பையன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்ட மொத்தமா சாப்பிட ஆரம்பிச்சுறான். ஏன்னா, நம்ம இலக்கியா செஞ்சு கொண்டு வர அந்த வெஜிடபிள் ரைஸ்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னமோன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அந்த பையனும் இருந்துட்டு, இப்போ அதாவது ஆயாம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சுறான். நம்ம இலக்கியா இருந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது கிடையாது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து இலக்கியா மேல தான் பழி போட ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு விஷம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மாஸான விஷயம் நடந்து, இப்போ நம்ம இலக்கியா இது எல்லாத்தையுமே பண்ணல. அஞ்சலி தான் இத பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நார்மலா எப்பவும் போல இருக்கிற மாரி இருந்துட்டு, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே இலக்கியாவோட சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து சாப்பிட்டு கொஞ்சமா மீத்தி வைப்பான். இன்னைக்கு என்னடான்னா வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையும் வந்து சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிடுது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே வந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா மேல பழி விழ ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறான். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அவன்கிட்ட ஒரு ஃபோன குடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது நான் கொஞ்ச நேரம் ஃபோன் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாரி அந்த பையன் வந்து கேட்டிருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இருந்துட்டு ஆ வீடியோ எடுத்து, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும் அந்த கிளியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்கான். அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே புரியறதில்ல. அதே மாதிரி இப்போ அந்த பாட்டில், அதாவது விஷ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில வந்து தூக்கி போட்டுருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷ பாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் எடுத்து வச்சிருக்கான். இந்த பாட்டில பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு, இத யார், அதாவது இந்த பாட்டில் உனக்கு எங்கடா கிடைச்சது? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அந்த ஆயாம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாட்டுல ஏதோ வந்து கலந்தாங்க இந்த பாட்டில்ல இருந்துட்ட, அப்படின்ற மாரி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருந்ததுனால, இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, வசமா புடிக்கிற மாரி ஆயிடுச்சு. அஞ்சலி கிட்ட அந்த வீடியோவ வந்து காட்டிட்டு, போலீஸ வர வச்சு, நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ சின்ன குழந்தன்னு கூட பார்க்காம அவன கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சியோ, அந்த பையன் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உன்ன இனிமே சும்மா விட முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இந்த அஞ்சலியோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, விலங்க மாட்டி தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இழுத்துட்டு போக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போனான்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.